விடியா அரசின் மக்கள் விரோத போக்கை கண்டித்து தமிழகத்தின் பல்வேறு கிராம மக்கள் தேர்தல் புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆனால் அவர்களின் கோரிக்கையை செவிமடுக்காமல், குறைகளை களையாமல் அந்த மக்கள் மீதே விடியா அரசின் ஏவல் துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. மக்கள் மத்தியில் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. விடியா திமுக ஆட்சியின் அவலத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். குறிப்பாக 15 மாதங்களாகியும் வேங்கை வயலில் குடிநீர் தொட்டியில் மலம் கலந்த விவகாரத்தில் நடவடிக்கை எடுக்காததால் அந்த கிராம மக்கள் தேர்தலை புறக்கணித்தனர். இதேபோல் விளைநிலங்களை அழித்து பரந்தூரில் விமான நிலையம் அமைக்கக்கூடாதென எதிர்ப்பு தெரிவித்து காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் பகுதியின் ஏகனாபுரம், நெல்வாய் கிராம மக்கள் தேர்தலை புறக்கணித்து போராட்டம் நடத்தினர். ஆனால் அந்த கிராம மக்கள் 10 பேர் மீது விடியா அரசின் ஏவல் துறை வழக்கு பதிவு செய்து நேரில் ஆஜராக சம்மன் அனுப்பியுள்ளது. இதேபோல் தூத்துக்குடி மாவட்டம் புதுக்கோட்டை அருகே பொட்டலூரணி கிராமத்திலும் மீன் பதப்படுத்தும் ஆலையை அகற்ற கோரி தேர்தல் புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் வாக்கு மட்டும் செலுத்த சொல்லி பேச்சுவார்த்தை நடத்தி வந்த விடியா திமுக அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனையும் மக்கள் திருப்பி அனுப்பினர். இந்த நிலையில் பொட்டலூரணி கிராம மக்கள் 50 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. வாக்களிக்க மட்டும்தான் மக்களா? அவர்களின் உரிமைகளை கேட்கக்கூடாதா? அப்படி உரிமைக்காக போராட்டம் நடத்தினால் இப்படித்தான் இந்த விடியா திமுக அரசு மக்கள் மீது வழக்கு போடுமா என கிராம மக்கள் கேள்வி எழுப்பி உள்ளனர்.